உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த ஆராதனையிலே என்ன பேச வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் காண்பித்த வார்த்தை, எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது அதிசயம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிசயம் என்றால் என்ன? நான் நம்பாத ஒரு காரியம், நான் எதிர்பார்க்காத ஒரு காரியம் திடீரென்று என்னுடைய வாழ்க்கையிலே வருகின்ற பொழுது, எதிர்பாராத நேரத்திலே அது நடக்கின்ற பொழுது அதை நாம் அதிசயம் என்று சொல்லுகின்றோம். இன்றைக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த வசனம் ஒருமையிலே எழுதப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நம்மளுடைய வியாபாரத்திலே, சரீரத்திலே, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களிலே, ஊழிய பாதையிலே, நெருக்கடிகள், மன அழுத்தங்கள் மத்தியிலே ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். மீகா 7:15 நாம் இந்த வார்த்தைகளை பார்க்கின்றோம். இதற்கு இணையான இன்னொரு வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆம், நாம் நினைத்து பார்க்க முடியாத, எதிர்பாராத காரியங்களை நம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய முடியும். அதைத்தான் இந்த வசனம் காண்பிக்கின்றது. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுதெல்லாம், கேட்கும் பொழுதெல்லாம் ஒரு உற்சாகம் வரும். எந்த பின்னணியிலே இந்த வசனம் சொல்லப்பட்டது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தூரமானவர்களுக்கு அழைப்பை கொடுக்கின்ற பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை, கிமு 740ஆம் ஆண்டுகளில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள். யூத ராஜாக்களாகிய யோதாம், ஆகாஸ், எசேக்கியா காலங்களிலே மீகா இந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்தார். இந்த வார்த்தைகளை ஆண்டவர் அவர் மூலமாக சொன்ன பொழுது எப்படிப்பட்ட நிலையிலே இஸ்ரவேலர் மக்கள் இருந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட பாவங்களான விக்கிரக ஆராதனை, பெருமை, ஏழைகளை ஒடுக்குதல், தலைவர்களின் ஒழுக்கக்கேடான வாழ்க்கை, பொருளாசை, பேராசை, அர்த்தமற்ற சடங்காச்சாரங்கள், இவைகளை குறித்து மக்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்படுகின்றது. நீங்கள் இப்படி வாழ்வதினால், இப்படிப்பட்ட பாவங்களினால் தண்டனை வரப்போகின்றது என்பதை ஆரம்ப அதிகாரங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. உண்மையான சமாதானம், நீதி, நியாயம் இவை அனைத்தும் வரப்போகும் மேசியாவின் காலத்தில் காணப்படும் என வாக்குத்தத்தமாக கூறப்பட்டிருக்கின்றது. எச்சரிக்கையையும் வருங்கால நம்பிக்கையையும் சொல்லுகின்ற பொழுது, உணர்த்துகின்ற பொழுது இடையிலே இந்த வசனம் வருகின்றது. 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்? நீங்கள் மறுபடியும் என்னிடத்திலே வந்தால் அதிசயங்களை காண பண்ணுவேன். எப்படிப்பட்ட அதிசயம்? உங்களுடைய மூதாதையர்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்து வெளியே வருகின்ற பொழுது என்னவெல்லாம் அதிசயங்களை நான் செய்தேனோ அவைகளை நான் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையிலே செய்வேன். 10 வாதைகள் மூலமாக ஆண்டவர் தன்னை நிரூபித்தார். குறிப்பாக வழி தெரியாமல் தவித்த பொழுது
செங்கடலை இரண்டாய் பிளந்து பாதைகளை உருவாக்கினாரே, அதே போன்ற அதிசயத்தை இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். யாருக்கு எந்த சூழலில் தன்னை விட்டு தூரமாய் போன மக்கள் அவர்களை அழைக்கும் பொழுது, இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த மக்கள் ஆண்டவரோடு மனதளவில் இல்லை, இருந்தாலும் நான் உங்களை எப்பொழுதுமே நேசிக்கிறேன், தூரமாக இருக்கீங்களே, மனம் திரும்பி என்னிடத்திலே வாருங்கள், வந்தால் உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ எதிர்பார்க்காத அதிசயங்களை செய்வேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த வார்த்தை வருகின்றது. ரோமர் 8:32 ஒரு அருமையான வசனம் உண்டு. தம்முடைய சொந்த குமாரனையே ஒப்பு கொடுத்தவர் நமக்காக மற்ற எல்லாவற்றையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அருளாமல் இருப்பது எப்படி? நான் ஏன் இந்த வசனத்தை குறிப்பிடுகிறேன்? நானும் நீங்களும் பாவிகளாக ஆண்டவருக்கு தூரமாக இருந்த பொழுதே ஆண்டவர் நம்மை நேசித்து மிக சிறந்த பரிசாகிய இயேசு கிறிஸ்துவை எனக்காக உங்களுக்காக அனுப்பி இருப்பார் என்று சொன்னால், இன்றைக்கு நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகள் அப்படி என்று சொன்னால் அதை காட்டிலும் சிறந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்றுதான் ரோமர் 8:32 பவுல் காண்பிக்கின்றார். இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகள், தூரமாக இல்லை, அவரோடு நான் நெருக்கமாயிருக்கிறேன். அப்படி என்று சொன்னால் எப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆம், வெவ்வேறு பின்னணியிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, எதிர்பார்ப்புகள் உண்டு. இவைகளின் மத்தியிலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சூழலில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அன்பானவர்களே, இன்றைக்கு என்னுடைய செய்தியிலே வேத வசனங்களின் ஆதாரத்தின்படி எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், 4 குறிப்புகளை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எங்கேயெல்லாம் அதிசயம் நடைபெற்றிருக்கின்றது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வதற்கு அவருடைய எதிர்பார்ப்புகள் என்ன, அதான் இன்றைக்கான செய்தி. முதலாவது காரியம், யாராவது வாசிங்க, யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா மோசேக்கு பிறகு இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துவதற்காய் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். திகைத்து போய் கலங்கி நிற்கிறார். யோர்தானை கடக்க வேண்டும். 20 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தங்களுடைய எல்லா பொருட்களோடு நிற்கிறார்கள். அதே அதிகாரம் 15வது வசனம் பார்த்தீங்கன்னா, அறுப்பு காலம் முழுவதும் யோர்தான் கரை புரண்டு ஓடும். இப்பொழுது இருப்பதை போல கடந்து செல்வதற்கு பாலங்கள் எல்லாம் அமைக்கப்படவில்லை. எப்படி போவது? இந்த சூழ்நிலையை எப்படி மேற்கொள்ளுவது? யோசுவாவும் மக்களும் கலங்கி இருந்த பொழுது ஆண்டவருடைய வார்த்தை வருகின்றது, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், கான்சிகிரேட் யுவர்செல்ஃப். நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வேன். அந்த பகுதி நம்மளுக்கு நல்லா தெரியும் இல்லையா? அதற்கு பிறகு அவர்கள் எளிதாக உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். அன்பானவர்களே, ஆண்டவருடைய தொடுதல், ஆண்டவருடைய அதிசயம் என் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று சொன்னால்
முதலாவது வேதம் காண்பிக்கின்ற எதிர்பார்ப்பு என்ன? பரிசுத்தமான வாழ்க்கை. ஆண்டவருக்கு முன்பதாக நான் பரிசுத்தமாய் வாழ்கின்ற பொழுது ஆண்டவருடைய அற்புதங்கள் என்னை தேடி வரும். ஐ ஷுட் கான்சிக்ரேட் மைசெல்ஃப். பரிசுத்தம் என்றால் என்ன? நாம் நினைப்பதை போன்ற பரிசுத்தம் அல்ல. ஒழுங்காக கோயிலுக்கு வர்றேன், காணிக்கெல்லாம் நிறையா கொடுக்குறேன், ஒரு ஆராதனை மிஸ் பண்ணுறது கிடையாது, வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், கம்யூனியன்லாம் ஒழுங்காக எடுக்கிறேன், அவைகள் மாத்திரம் அல்ல. வேதம் என்ன சொல்லுகின்றது? இன்னொரு வசனம் வாசிங்க. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு ஆமே உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த செட் அப்பார்ட். பரிசுத்தம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே மற்றவர்களோடு நான் இணைந்து சேர்ந்து வாழ்ந்தாலும் ஆண்டவருக்காய் நான் வாழ்கின்ற வித்தியாசமான பிரித்தெடுக்கப்பட்ட பிரத்யேகமான வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு ஒத்து போகாமல் ஆண்டவருடைய பார்வையிலே நேர்மையானதாக இருக்க வேண்டும். அதுதான் பரிசுத்தம். ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே ஆரம்ப வசனங்களிலே பவுல் இதை காண்பிக்கின்றார். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள், அதுதான் உண்மையான ஆராதனை. அன்பானவர்களே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை எந்த விதமாய் அமைந்திருக்கின்றது? உலகத்திற்கு ஒத்த விதமாய் நான் வாழ்கிறேனா? உலகம் எதை மதிக்கிறதோ அதை நான் மதிப்பதில்லை. இந்த உலகம் எதற்கு மயங்குகிறதோ அதற்கு நான் மயங்க மாட்டேன். இந்த உலகம் எதை பின்பற்றுகின்றதோ அதை நான் பின்பற்ற மாட்டேன். வித்தியாசமான வாழ்க்கை. என் இதயம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்க வேண்டும். சங்கீதம் 66:18 விதமாய் சொல்லுகிறது, உங்கள் இதயத்திலே அக்கிரம சிந்தை நீங்கள் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஜெபங்களுக்கு தேவன் செவிகொடா. Even he will not listen to your prayer. அக்கிரம சிந்தை என்று சொன்னால் அதனுடைய சரியான அர்த்தம் பபுல் கம்மை வைத்து மென்று கொண்டே இருப்பதை போல என் சிந்தை முழுவதும் வேதத்திற்கு வசனங்களுக்கு விரோதமான காரியங்களினால் நிறைந்திருக்கும் என்று சொன்னால் என் ஜெபமே அவற்றை போகாது. ஆண்டவர் பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்ற ஆண்டவர். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் மன்னிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவர். பரிசுத்தம் எப்படி வரும்? என் பாவங்களை அறிக்கை செய்த அனுபவம் இருக்க வேண்டும். அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவருடைய ஆற்றலோடு இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாத வித்தியாசமான வாழ்க்கை இருக்க வேண்டும். ஐ ஷுட் நாட் மிங்கிள் வித் திஸ் வேர்ல்ட். ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. ஒரு உதாரணம் சொல்கிறேன். கம்யூனியன் சர்வீஸ்லாம் நம்ம எடுக்கிறோம் இல்லையா? அப்பம் திராட்சை ரசம் பரிமாறப்படும். அப்பத்திற்கும் திராட்சை ரசத்திற்கும் தனியாக பாத்திரம் வைத்திருப்பார்கள். அதுக்குன்னு ஒரு பாத்திரம் இருக்கும் இல்லையா? சர்ச்சு முடித்த உடனே நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். சில பேர் காணிக்கை நீக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் மற்ற காரியங்களை பார்ப்பாங்க, டீ சர்வ் பண்ணுவாங்க, நிறைய வேலைகள் நடக்கும். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், டீ கொடுக்கும் பொழுது பாத்திரம் பத்தலை, டம்ளர் பத்தலைன்னு வச்சுக்கிங்க. அந்த கம்யூனியன் பாத்திரத்தை எடுத்து நம்ம பயன்படுத்துவோமா? அவ்வளோதான், முடிஞ்சு. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், அது செய்ய மாட்டோம். ஏன்? அந்த பாத்திரங்கள் அந்த ஊழியத்திற்கென்று தனியாக பிரத்யேகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த அர்த்தம் தாங்க ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கிறார்.
நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களிலே இருந்து பிரித்தெடுத்து வைத்திருக்கிறேன். அதான் பரிசுத்தம். இன்னைக்கு எனக்கும் உலகத்திற்கும் வித்தியாசம் உண்டா? பரிசுத்தமான வாழ்க்கை. இரண்டாவது காரியம், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27லேருந்து 30 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதம். 2 குருடர்கள், பார்வையற்றவர்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள். ஐயரே, நாங்கள் பார்க்க வேண்டும். ஆண்டவர் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த இடத்துல மட்டும்தான் இப்படி வரும். என்ன கேட்பாரு? பார்வையடைய வந்திருக்கீங்க, நான் உங்களை சுகப்படுத்துவதற்கு எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் நம்புகிறீர்களா? என்ன அர்த்தம்? நான் உங்களை சுகப்படுத்த முடியும், ஆனால் உங்களுக்கு அந்த விசுவாசம் தேவை. ஆமாண்டவரே, நாங்கள் அதை நம்புகிறோம். விசுவாசத்தின்படி ஆக கடவுது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை நான் நம்ப வேண்டும். எந்த அளவுக்கு நான் ஆண்டவரை நம்புகிறேன்? ஆண்டவர் என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய முடிந்த ஆண்டவர். எபிரேயர் 11:8 ஆபிரகாமுடைய விசுவாசத்தை ஆக்கியோன் காண்பிக்கிறார். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். நான் எங்கே போனா என்ன, என்னோட ஆண்டவர் இருக்கிறார். அதான் விசுவாசம். பவுல் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே அழகாய் காண்பிக்கிறார். வாசிங்க 4:17. போதுமா? இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிற தேவன் என் தேவன். அல்லேலூயா. அவுட் ஆஃப் நத்திங் மை காட் கேன் கிரியேட் எனிதிங் இன் யுவர் லைஃப். ஒண்ணுமே இல்லை, வாய்ப்பே இல்லை, ஆண்டவர் கொண்டு வருவார். அடுத்த வசனம் வாசிங்க 18. நம்புவதற்கு ஏது இல்லாமல் இருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான். அல்லேலூயா. நம்ம வாய்ப்பு இருந்தால் நம்புகிறோம். பைபிள் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா? நம்புவதற்கு வாய்ப்பே இல்லை. அடுத்த வசனம் வாசிங்க 19. எண்ணாமல் இருந்தான். அல்லேலூயா. தன் பலவீனங்களை எண்ணாத விசுவாசம். இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிற தேவன். நம்புவதற்கு ஏது இல்லாமல் இருந்தும் நான் நம்புகின்றேன். என் பலவீனங்களை எண்ணாத விசுவாசம். இதான் விசுவாசம். இந்த விசுவாசம் நம்மிடத்திலே உண்டா? உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவரே, எல்லா நாட்களிலும் நான் உம்மை நம்புகிறேன், எல்லா நேரங்களிலும் நான் உம்மை நம்புகிறேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியம். ஒரு சகோதரி போதகர்கிட்ட வந்து சொன்னாங்க, ஐயா, நான் இந்த குறிப்பிட்ட வேலைக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்தேன், இனி அந்த வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை, அரசாங்க வேலை. காரணத்தை சொன்னாங்க, வயது தாண்டி விட்டது. ஊழியக்காரர் சொன்னார், நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவருக்கு சித்தமானால் கிடைக்கும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 2 பேரும் ஜெபம் பண்ணாங்க. தொடர்ந்து அந்த சகோதரி ஜெபம் பண்ணாங்க. 2 மாதம் கழித்து அந்த சகோதரி ஓடி வந்து சொன்னார்கள், ஐயா, எனக்கு அந்த வேலை கிடைத்து விட்டது. என்னாச்சு? அரசாங்கத்தில் ஒரு ஜீவோ வந்துச்சு. அந்த அரசாங்க ஆணையில் சில நாட்களுக்கு அந்த வயதை தளர்த்தி இருந்தார்கள். எனக்கு அந்த வேலை சரியாய் கிடைத்து விட்டது. அல்லேலூயா. வாய்ப்பே இல்லை என்றாலும் என் தேவன் வாய்ப்புகளை உருவாக்குகின்றவர். பரிசுத்த வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை. 3வது காரியம் வாசிங்க,
லூக்கா 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆமென். நமக்கு நல்லா தெரிந்த பகுதி. பேதுருவை இயேசு சந்தித்த பொழுது பேதுரு காலியாக இருந்தார், வெறுமையாக இருந்தார், தோல்வியிலே இருந்தார், கவலையோடு இருந்தார். நான் எந்த நிலைமையில இருந்தாலும் இயேசு என்னை சந்திக்க முடியும். அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு. பேதுரு போய் ஆண்டவர்கிட்ட சொல்லல, ஆண்டவரே கையில ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லவே இல்லை. வலைகளை போடுங்கள். அப்பதான் பேதுரு பேசுறாரு, ஐயரே இரவு முழுவதும் நாங்கள் முயற்சி செய்தோம், ஒரு மீன் கூட கிடைக்கல ஆண்டவரே. பேதுரு அனுபவசாலி மீன் பிடிப்பதில்லை. வேறு விதமாய் கூட சொல்லி இருக்கலாம், என்ன ஆண்டவரே நைட்லேயே நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணோம், அப்பயே கிடைக்கல, பகல கிடைக்குமா? ஆகிலும் அதான் முக்கியம் இல்லையா, உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன். அல்லேலூயா. மீன்கள் கிடைச்சா? ஒரு 10 மீன் கிடைச்சிருக்குமா? 2 படகுகளும் அமிழத்தக்கதாக. பேதுரு வழக்கமாக பிடிச்சிருந்தா கூட அவளை பிடிச்சிருக்க மாட்டார். அதிசயங்களை காண பண்ணுவேன். எப்பொழுது? கீழ்ப்படுகின்ற வாழ்க்கை. ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதெல்லாம் நமக்கு வரும் பொழுதெல்லாம் நான் கீழ்ப்படுகிறேனா? ஆண்டவர் என் கூட பேசலைன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு பேசுகின்ற ஆண்டவர். வசனங்களின் மூலமாக, வார்த்தைகளின் மூலமாக, ஆராதனையிலே பாடல்களின் வழியாக பல வழிகளில் ஆண்டவர் என்னோடு பேசுகின்ற ஆண்டவர், உணர்த்துகின்ற ஆண்டவர், என் பாவங்களை காண்பிக்கின்ற ஆண்டவர். கீழ்ப்படிந்தால் என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், அதிசயங்களை கொண்டு வருவார். நமக்கு வசனம் எல்லாம் தெரியும், ஆனால் கீழ்ப்படிய மாட்டோம். டோட்டலி முழுவதுமாக ஆண்டவருடைய கரத்திலே என்னை ஒப்பு கொடுத்து நான் கீழ்ப்படுகின்ற பொழுது அதிசயங்கள் தேடி வரும். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களில் பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு வாசிக்க வேணாம், ஈசாக்கு தேசத்தில் தண்ணி பஞ்சம், நிறைய ஆடு மாடுகள், நமக்கு இனிமே இங்கே வாழ முடியாது என்று சொல்லி வேற ஊருக்கு போவதற்காய் முயற்சி செய்வார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், ஈசாக்கு நீ இங்கேயே இருப்பா. என்ன ஆண்டவரே தண்ணி இல்லை, நீ இங்கேயே இரு, இங்கேயே நீ விவசாயத்தை பண்ணு. 12ஆம் வசனம் வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில், எந்த தேசத்தில் எங்கே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாரோ, எங்கே ஆண்டவர் இருக்கணும்னு சொன்னாரோ அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் எப்பங்க ஒருத்தனை ஆசீர்வதிப்பாரு? when you obey. கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்ததினால், ஆமென். எத்தனை மடங்கு? வேதம் என்ன அழகா காண்பிக்குது பார்த்தீங்களா? நிறைய உதாரணங்கள் உண்டு. 100 மடங்கு 2 படைகள் அமிழத்தக்கதாக obedience. முழுவதுமாய் நான் கீழ்ப்படிய வேண்டும். உணர்ந்து ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார் என்று உணர்ந்து நான் கீழ்ப்படிய வேண்டும். 4வது காரியம் வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆமென். இங்கே அடங்கியிருங்கள் என்பது பொறுமையாயிருங்கள் என்ற அர்த்தத்திலே சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஏற்ற காலம் ஆண்டவர் தாங்க தெரியும், எந்த ஊழியக்காரங்களுக்கும் தெரியாது. அப்படி யாராவது சொன்னால் நம்பாதீங்க. 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கள்ள தீர்க்க தரிசனங்கள். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளதாய் அடங்கியிருங்கள். அர்ப்பணிப்பின் வாழ்க்கை. ஆண்டவரே உம்மை நான் நம்புகிறேன். அர்ப்பணிப்பு என்றால் நம்புதல், கீழ்ப்படிதல், ஏற்றுக்கொள்ளுதல், காத்திருத்தல். அடங்கி இருக்கிறேன் ஆண்டவரே, நான் அவசரப்படவில்லை ஆண்டவரே, நீர் எதை செய்தாலும் என்னுடைய வாழ்க்கையிலே நல்ல காரியங்களைத்தான் செய்வேன், நம்புகிறேன்.
அர்ப்பணித்து வாழ்கின்ற பொழுது ஏற்ற சமயத்தில் உயர்வுகள் உங்களை தேடி வரும். 105ஆம் சங்கீதத்தில் 17 முதல் 22 வசனங்களை பார்த்தீங்கன்னா யோசேப்பினுடைய வாழ்க்கை சுருக்கம். சிறைச்சாலையில் இருக்கிறாரு, விலங்கு போட்டு ஒடுக்கி வச்சிருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் வசனம் அவனை புடமிட்டது. நேரம் வந்த பொழுது ராஜா ஆள் அனுப்புகிறான். எல்லாம் தலைகீழாய் மாறுகிறது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்ய முடியும். ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன். என் முழு காரியங்களையும் உம்மிடத்திலே நான் கொடுக்கிறேன். என் இஷ்டப்படி நான் வாழவில்லை ஆண்டவரே. 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் உன்னுடைய எல்லா காரியங்களையும் ஒப்புக்கொடு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீதிமொழிகள் 16:3 உன் செய்கைகளை ஒப்புவி, உன் யோசனைகள் உறுதிப்படும். நீதிமொழிகள் 3:5-6 உன் சுய புத்தியின் மேல் சாயாதே, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். He will set right. அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அர்ப்பணிப்பின் வாழ்க்கை என்னிடத்திலே காணப்படுகின்ற பொழுது அவசரம் இல்லாமல், ஆண்டவரே என்னுடைய நேரம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய நேரம் வருவரைக்கும் நான் காத்திருப்பதற்கு ஆயத்தம். நீங்க என்ன எப்படி செயல்படுவீர்கள் என்று தெரியாவிட்டாலும் நான் உம்மை நம்புகிறேன். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கானாவூர் கல்யாணம் அற்புதம். அற்புதத்தை செய்வதற்கு முன்பதாக மரியாள் ஏசாமிட்ட ஓடி வருவாங்க. திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது. ஆண்டவர் என்ன பதில் சொல்லுவார்னு அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க. அப்படியா மரியாள், நான் பார்த்து கொள்ளுகிறேன். அப்படியே ஆண்டவர் சொன்னார். மரியாள் எதிர்பார்க்காத பதில், எனக்கும் உனக்கும் என்ன? அதனுடைய சரியான அர்த்தம், என்னை என் வழியில் செயல்பட விடு. அதான் சரியான மொழியாக்கம். என்ன வழி? உம்முடைய வழி நமக்கு தெரியும். சண்டே கிளாஸ்லேருந்து படித்தாச்சு. தண்ணீரை ஆண்டவர் திராட்சரசமாய் மாற்றினார். சின்ன பிள்ளை கூட தெரியும். மரியாளுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் நீங்கள் பாருங்கள், அந்த வசனம் வருது, வேலைக்காரரை பார்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். மரியாளுக்கு தெரியாது, வேலைக்காரங்களுக்கு தெரியாது. ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய போகிறீர் என்று எனக்கு தெரியாவிட்டாலும் நான் உமக்கு கீழ்ப்படுகிறேன், நம்புகிறேன். இதான் அர்ப்பணிப்பு. நம்மளுக்கு ஃபுல்லாக ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்தாதான் நம்ம நம்புவோம் இல்லையா? அதான் எபிரேயர் 11:8 வாசம்ல, தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் கீழ்ப்படிதலும் விசுவாசமும் இணைந்து வருவதுதான் அர்ப்பணிப்பு. அன்பானவர்களே, ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நான் 4 காரியங்களை வைத்தேன்: பரிசுத்தமான வாழ்க்கை, விசுவாசமான வாழ்க்கை, கீழ்ப்படிதலின் வாழ்க்கை, அர்ப்பணிப்பின் வாழ்க்கை. எல்லாருக்கும் அதிசயம் தேவை இல்லையா? என் சரீரத்தில் அதிசயம் நடக்கணும், என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நடக்கணும், என்னுடைய எதிர்காலத்தில் நடக்கணும், என் வியாபாரத்தில், என் வேலையில் அதிசயம் நடக்கணும். கலங்கி இருக்கிற ஆண்டவர் சொல்ல வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அர்ப்பணிப்பின் ஆழம் இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என்ன செய்கிறீர் என்று தெரியாவிட்டாலும் நான் உம்மை நம்புகிறேன். 2ஆம் உலகப் போர் நடந்த பொழுது ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஜெர்மன் தேசத்தின் விமானப்படைகள் இங்கிலாந்துக்குள்ளே திடீர்னு வந்துடுவாங்களாம் குண்டு போடுறதுக்கு. அதனால் இங்கிலாந்து தேசத்திலே நகரங்களில் பதுங்கு குழிகளை வைத்திருந்தார்கள். திடீர்னு விமானம் வந்துட்டால் உள்ளே போய் ஒளிந்து கொள்வதற்காக. சில சமயம் விமானங்கள் வராத நேரத்தில் கடைகள்லாம் திறந்துருப்பாங்க. மக்கள் வெளியே வந்து தேவையான ரேஷன் பொருட்களை வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு தடவை எல்லோரும் வெளியே வந்து பொருட்களை வாங்கி கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஜெர்மன் விமானங்கள் வந்து விட்டது. எல்லாரும் போய் ஒளிய ஆரம்பித்தாங்க. பதுங்கு குழிக்குள் விழுகிறார்கள், பதுங்குகிறார்கள். அப்போ ஒரு சின்ன பிள்ளையோட ஒரு அப்பா அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தார். ஓடுகிறார், பிள்ளையை எழுதுக்கிட்டு வேகமாக போய் அந்த குழியில் குதிச்சிட்டாரு. இருட்டாயிருக்கு. மேலேருந்து அந்த பிள்ளை பார்க்குது.
அப்பா ஐ cannot see you, அப்பா உங்களை என்னால் பார்க்க முடியலை. அப்பா சொல்கிறாரு, பட் ஐ கேன் see you, நான் உன்னை பார்க்க முடிகின்றது, நம்பி குதி. மகள் நம்பிக்கையோடு குதித்தாள். அப்பாவை பார்க்க முடியாவிட்டாலும் குதித்து தகப்பனுடைய கரத்திற்குள்ளதாய் தஞ்சமானாள். இதாங்க அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, நீர் எப்படி செயல்பட போகிறீர் என்று தெரியாவிட்டாலும் நான் உம்மை நம்புகிறேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவரிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். பரிசுத்த குறைவுகள் இருந்தால் அதை நாம் சரி செய்து கொள்வோம். இன்னும் கீழ்ப்படியாத பகுதிகள் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கும் என்று சொன்னால் கீழ்ப்படிவதற்கு ஒப்பு கொடுப்போம். எந்த நேரத்திலும் ஆண்டவரை நம்புவதற்கு ஆயத்தமாயிருப்போம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கண்களை மூடி செல்கிறோம்.